இந்த மாதிரி கியூட்டான விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஃபேஷியல் ப்ரஷ். இது இப்போ நான் எதுக்கு இது வாங்கினேனோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி அழகா அந்த பொம்மை போட்டு வச்சதெல்லாம் நான் வாங்கி வச்சுப்பேன். யூஸ் பண்ண மாட்டீங்க? மனசு வராது, அழுக்காயிடும். கியூட்டா தான் இருக்கு. இதையுமே பிரிக்கலையேம்மா? ஆமா பிரிக்காதீங்க. சும்மா இருமா. அப்புறம் இதுக்கு வாங்கி வச்சு பிரிக்காம என்னதுக்குன்னு? ஐயோ விழுந்து. டெலிவரேட்டா பண்ணலப்பா இது. நான் இப்படி அன்பாக்ஸ் பண்ணதில்லை. ஆரம்பிக்கலாங்களா? காட்டில் போட்டு வச்சிருப்பேன். எனக்கு தெரியும் எந்த டைம் வந்து இந்த சேல் வரும் அப்படின்ட்டு. அதை டக்குன்னு ஆர்டர் பண்ணிட்டேன்னா அதில் எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி வாங்கிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸால வாங்க முடியாது. இப்போதைக்கு எவ்வளோ ஒர்த்து திங்ஸ் வச்சிருக்கீங்க கார்ட்டில்? இப்போ ஒரு ஆப்ல இல்லை சார். இப்போ பியூட்டினா ஒரு ஆப்ல வச்சிருக்கேன். அதே மாதிரி இப்போ சேல் முடிஞ்சிருச்சு எல்லாம். இதோட ஜூன் ஜூலை டிசம்பர் வரும். ஓஹோ. அப்போ பார்த்து வாங்கிடுவேன். ஏன்னா அந்த தங்க விலை ஏறுறது மாதிரி எப்போ என்ன ஏது ஆஃபர் போடுவான் எங்க? இன்ஃபர்மேஷன் இஸ் வெல். இப்போ பிப்ரவரியில் என்ன வாங்கணும்? பிப்ரவரி வந்து grocery சேல் போட்டுருக்காங்க. வந்து 3 சேல் போடுவாங்க. ஒன்று வந்து ஜூன்ல ஒன்று போடுவாங்க, நவம்பர் டிசம்பர் ஒன்று போடுவாங்க. ஃபேஷன் சேல் போடுவாங்க, வந்து எண்ட் ஆஃப் சீசன் சேல் போடுவாங்க. என்ன இது? சும்மாவே சேல் தான். போனாலே நம்மளுக்கு எல்லாம் கம்மி காசுக்கு தான் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்கே சும்மா தருவாங்களாமா? நான் ட்ரை பண்றேன். அது உங்க சாய்ஸ். ஆனா நான் நினைச்சேன்னா நீங்க பெரிய பதவியில் இருந்தா கூட உங்களை வேலையை விட்டு என்னால் தூக்க முடியும். இன்னொன்று தெரியுமா? 45 வயசுக்கு இப்போ என்ன வயசு உங்களுக்கு? 39. ஒரு 45 இயர்ஸ்ல ஒரு பழையம் வரும் பாருங்க, உங்களை வேலையை விட்டு தூக்கினா. ஏன்னா உங்க சம்பளத்துக்கு ஒருத்தர் வேலையும் கொடுக்க மாட்டான், உங்களால அது கீழே இருக்க சம்பளத்துக்கு வேலைக்கும் போக முடியாது. என்னையா பயமுறுத்துற? உங்க வயசு என்ன சார்? 50 சார். இப்போ உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? எனக்கு புல் தைரியம் இருக்கு சார். புல் தைரியம் இருக்கு. வேலையை விட்டு தூக்க முடியுமா? நான் உங்களை தூக்க முடியாது, தூக்கவே முடியாது. நான் வேலையை விட்டு தூக்கிடுவான்ற இன்செக்யூரிட்டி இருக்கு. ஆனா அதை நான் எப்பவுமே வந்து பாசிட்டிவா தான் மாத்திக்க ட்ரை பண்ணி. அது வேற வழி இல்லை, இப்படிதான் சொல்லணும். இல்ல உங்களுக்கு பிஎஃப் வேணுமா பாசிட்டிவிட்டி வேணுமா? பிஎஃப் வேணும். கிராஜுவிட்டி வேணுமா பாசிட்டிவிட்டி வேணுமா? கிராஜுவிட்டி ரெண்டு பக்கம் இருக்கு. கிராஜுவிட்டி வேணும். இல்ல கிராஜுவிட்டி அவங்க லெவல் வேற தம்பி, இந்த கிராஜுவிட்டி வேற. பென்ஷன் வேணுமா பாசிட்டிவிட்டி வேணுமா? பென்ஷன் வேணும். வேலை நிரந்தரம் வேணுமா பாசிட்டிவிட்டி வேணுமா? வேலை நிரந்தரம் வேணும். ப்ரொமோஷன் வேணுமா பாசிட்டிவிட்டி வேணுமா? ப்ரமோஷன் வேணும். அப்ப பாசிட்டிவிட்டி இனிமே பேசக்கூடாது, சரியா? ரெண்டு செக்டர்ல யாருடைய வாழ்க்கை, வேலை மட்டும் இல்ல, வேலையை விட்டுருங்க, லைஃப், யாருடைய லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும்? அரசு வேலை தான் சார். நான் எங்களை என்ன பார்த்தாவே தெரியலையா சார்? ரொம்ப எப்படி இருக்கான் பாருங்க. ஆமா சார், நானே ஒரு உதாரணம் சார். 12:35 AM சொல்லுடி, அடுத்த செகண்ட் மறுபடியும் 12:35 ப்ளீஸ். 12:35 லவ் யூடா. ஒரு கண்ணீர்லாம் வர மாதிரி ஒரு எமோஜி, என்ன மீனிங் அது? அதான் ஒரு ஃபீலிங்ஸா பேசிட்டு இருந்தோம், அப்பதான் லவ் யூ சொன்னாங்க. சொல்லி அழுதுகிட்டே சொன்ன மாதிரி லவ் யூ அப்படின்னு. நல்ல வேலை என் பீரியட்லாம் இல்லை, இல்லைன்னா சம்மந்தப்பட்ட ஆளுக்கு ஃபோன் பண்ணி எதுக்கு இந்த எமோஜி போட்டிருக்கேன் அந்த சூழ்நிலையே காலி பண்ணியிருப்போம். ப்ரப்போஸ் பண்ண அந்த மொபைல் பேக் கேஸாக கொடுத்துருக்காரு. அது பேக் கேஸாகவே டிசைன் பண்ணி போட்டிங்களா? என்னென்னலாம் செய்கிறாங்க இவங்க. வந்து அனுப்புறேங்கிறாங்க. அனுப்புறேன்னு சொல்கிறது யார்? நீங்களா? அதான் அப்பையும் கூட தலை கவலைப்படல. நான் அனுப்புறேன்னு சொன்ன நீ வெயிட் பண்ணியிருக்கணும்ப்பா. I have been in this planet for quite some time now, but never has anybody made me feel this way all these years. ஆக்சுவலா நீ பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பா போல் இருக்கு. ஆக்சுவலா ஃபுல்லா தமிழ்ல எழுதிட்டேன் சார். அப்புறம் கூகுள் சர்ச்ல போயிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி, அப்புறம் ஏன்னா இவங்க மாடல் பண்றாங்க சார். பாவீங்களா? அப்பாவழி தாத்தாவோட தங்கச்சி பையன் உங்களுக்கு என்ன வேணும்? தங்கச்சி பையன் மாமான் தான் கூப்பிடுவேன் நான். ஓகே, வேற? அத்தை. அப்பாவோட அப்பா அத்தையா? அப்பாவோட தாத்தா. அப்பாவோட அப்பா தாத்தா. தாத்தாவோட தங்கச்சி உங்களுக்கு என்ன வேணும்? பாட்டி. பாட்டி. பாட்டியோட பையன் உங்களுக்கு என்ன வேணும்? கொள்ளு பேருனா எனக்கா? நீங்க ஏமா ரொம்ப நேரமா ஸ்கூல் பிள்ளை மாதிரி கை தூக்கி தான் மைக் வச்சிருக்கீங்களே, சொல்லுங்க. சித்தப்பா தானா? ஏன் அதுக்கு என்ன அங்கிள் சொல்ல வர? யாருக்கு அத்தை? உங்களுக்கு அத்தை, உங்க அப்பா அத்தை? எப்படி உங்களுக்கு அத்தை? உங்க அப்பாவோட தங்கச்சி தானே உங்களுக்கு அத்தை? சித்தப்பா. மாமா தான் சரியான முறை. ஸோ தாத்தாவனுடைய சிஸ்டர் எப்போவுமே வந்து அடுத்த வீடு, அடுத்த ஃபேமிலி, அடுத்த குடும்பம் அப்படிங்கும்போது அவங்க வழி வந்தவங்க எல்லாமே நமக்கு முறை மாமன், மாமன் அந்த உறவு தான் வரும். ஓகே, ஆனால் ஃபர்ஸ்ட் கரெக்டாக சொன்னது இந்த பொண்ணு தான். எப்படி சொன்னீங்க? யூசுவலாக யாராக இருந்தாலும்
மாமா தான் கூப்பிட்டு பழக்கம் சொல்லி அந்த பழக்கத்தை விஷயத்துல நான் கூட என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு இவ்வளவு கரெக்டா சொல்லுங்க. தண்ணி நம்ம நார்மலாக குடிக்கிறத விட அதில் சீரக தண்ணியோ இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸ் இன்ஃபியூஸ்டு வாட்டரோ அந்த மாதிரி போட்டோம்னா நம்ம பாடியில் இன்னும் மெட்டபாலிசம் வந்து அதிகமாக்கும். அதுக்கு ஜூஸ் குடிக்கலாமே, இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து டைம் எடுக்கும்ல சார். இப்போ ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் நம்ம அதுக்காக டைம் எடுத்து நம்ம பண்ணுறதுங்கிறது ஜூஸ் எத்தோட ஓகே சார். நான் வாங்குறது மட்டும் சொல்லலை, தண்ணீருக்கு மேலே எனக்கு தாகத்தில் இருக்கிறப்ப வெள்ளரிக்காயை போட்டு ஆரஞ்சை போட்டு அந்த சாறு கீழே இறங்கி, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மெத்தட் ஓகே, ஆனால் ஜூஸ் செய்கிறது கஷ்டம்னு சொல்லக்கூடாது. எந்தெந்த மாவெல்லாம் புளிச்சு உப்பிக்கிட்டு வருதோ அதை சாப்பிட்டா மனுஷன் உப்பிக்கிட்டு இருப்பான். இட்லி உப்பிக்கிட்டு வரும், அப்போ இட்லி சாப்பிடக்கூடாது. ஆமா, நிச்சயமாக Okay, சாப்பிடக்கூடாது. பூரி உப்பிக்கிட்டு வரும், பூரி சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாது. இப்போ எதை சாப்பிட்றது அப்போ? மேன் இஸ் ஃப்ரூட்டேரியன். அது ஃப்ரூட்டேரியன்கிறது என்னது? மனிதன் பழ உணவு மட்டுமே சாப்பிட வேண்டும் என்பது இயற்கையின் விதி. இது எங்கே இருக்கு? இது இயற்கையில் இருக்குங்க. இயற்கை நேச்சருக்குள்ள தெளிவா இருக்கு. இயற்கையின் விதினாவே அது எங்கேயாவது இருக்கணும்ல. நதிக்கரையில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் நாகரிகத்தில் முன்னேறினாங்கன்னா அவங்க பழங்களை அதிகம் சாப்பிட்டா தான் மூளை சிறப்பாக வேலை இந்த செய்யும். நம்பிக்கையை சொல்லுங்க, அது விதியான்னு எனக்கு தெரியல. காய்கறிகள் Okay. பச்சையாவும் சாப்பிடலாம், வேக வச்சு சூப்பாவும் சாப்பிடலாம். உப்பு போடாம சாப்பிட்டாலே எடை குறையும். நான்வெஜ்னா என்ன பண்றது அப்போ? நான்வெஜ் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சாப்பிட்டா மனிதனுக்கு அதுல ஒபேசிட்டி வரும். அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? விலங்குகளே ரெண்டு இருக்குல்ல, ஒன்னு சைவம் சாப்பிட்ற விலங்கு, இன்னொன்னு அசைவம் சாப்பிட்ற விலங்கு. ஆமா. இப்ப நம்ம யாரு? ஃப்ரூட்டேரியன். சைவ விலங்குகளை விட உயர்வானவன் மனிதன். சைவ விலங்கே உயர்வானது இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா சிங்கம் அதை போட்டு தள்ளிட்டு போயிடும். அதனால சைவ விலங்கு உயர்வானதுலாம் நீங்க முடிவுக்கெல்லாம் வர வேண்டியதில்லை. நீங்க தான் இயற்கையின் விதிப்படி போகணும்னு சொன்னீங்க. அப்புறம் நீ என்ன சிக்கன் சாப்பிடாத, மட்டன் சாப்பிடாதன்னு ஏன் சொல்றீங்க? மாமிச பட்சி தானேனா? கிடையாதுங்க, ஃப்ரூட்டேரியன். என்னங்க விதியை, அதாவது குடலும் பல் அமைப்பும் இல்ல விதியை இருக்க விதியை மாத்துறது எனக்கு புரியும். எழுதி உடனே மாத்துறது ரொம்ப அநியாயம். இப்பதான் எழுதுறீங்க. மியூசிக் ஃபுட்டை வந்து நீங்கள் சாப்பிடும்போது யூ ஹேவ் டு பிலீவ் தட் இந்த ஃபுட்டு வந்து எனக்கு வந்து இட் இஸ் கிவிங் மீ ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்ற அந்த ஒரு கான்செப்டில் சாப்பிடணும். இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி மைண்டை நான் சீட் பண்ணிக்கிறேன். ஐம் ஹாப்பி, ஐம் ஈட்டிங், சந்தோஷமா இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், அப்படி சாப்பிடணுமா? ஸோ நீங்கள் டிவி பார்த்துட்டே சாப்பிடும்போது என்ன குவான்டிட்டி சாப்பிட்றீங்கன்னு தெரியாது. ப்ராப்ளி நீங்கள் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு சொன்னீங்கன்னா நான் டிவியை போட்டால் அதை பார்த்துட்டு சாப்பிட்டு தொலைஞ்சிருவேன். இப்போ நீ அமைதியை அதை ஆஃப் பண்ண சொன்னால் எல்லா கவலையும் வந்துடும். இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுறது? நான் கேட்குறது சாம்பார் ஆப் எனக்கு